ஜோதிட அன்பர்களுக்கு 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தற்போது பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான அந்த 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றத இப்போதைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே வேத ஜோதிடத்துல பார்க்கும்போது, அதாவது தமிழ் கலாச்சார முறைப்படி தான் நம்ம ஜாதகன்றது பார்ப்போம். ஆக இதுல எப்படி நம்ம ஆங்கில வருடங்களை வச்சு நம்ம கணக்கிட்டு அதுல அதற்கான பலன்களை எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான அந்த 12 மாதங்களை நம்ம கணக்கிட்டுக் கொள்வோம். அந்த 12 மாதங்கள்ல நடக்கிற அந்த கிரக பயிற்சிகளை மையமா வச்சுதான் இந்த பலன்களை நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்கள் தான். இது உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னா உங்களோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கணும்னா உங்களோட பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படி யாராவது நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா இந்த 2024ஆம் வருடம் அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஆக இந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய டிவோர்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த தாம்பத்திய பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த சித்தர்கள் முனிவர்கள் சம்பந்தப்பட்ட இறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நமக்கு அவசியம் தேவை. சித்தர்கள் வழிபாடு, ஆலமரம் சம்பந்தப்பட்ட ஊஞ்சல் சம்பந்தப்பட்ட இந்த வழிபாடெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவாகப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்ப ரிஷப ராசிக்கு இடம்பெயரும் போது, ரிஷபம் என்று வந்துட்டாலே கிட்டத்தட்ட சுக்கரனோட இது, அது ஒரு பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட இடத்தை சொல்லக்கூடியதுதான். சுக்கரன் வந்துட்டாலே பெண் கிரகம் சம்பந்தப்பட்டது. ஆக அந்த குருவாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதங்கள் மேலாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாகவே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது பெண்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெண்களுக்கான ரொம்ப அற்புதமான காலகட்டம் சொல்றது மட்டுமல்லாது பொன் நகை வைரம் வைடூரியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு புட்டு நகையாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஸ் நிறைய வரும் இந்த பெண்களுக்கு. ரிஷப ராசி இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ரிஷப ராசி அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு சுக்கிரன் ஞாபகம் வரணும். ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அதாவது ரிஷப ராசியோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதியா வருவார். அப்படி வரும்போது அவர் எந்த மாதிரியான உங்களோட திங்கிங் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லக்ஸூரியான வாழ்க்கையை வாழணும் அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். இது யாருக்கு வரும்? ரிஷப ராசியிலோ இல்ல லக்னத்துல பிறந்தவர்களோ வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சிறுசாவே யோசிக்க மாட்டாங்க. தான் இருக்கிற இடத்த ரொம்ப வாசனை திரவியத்தெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு லக்ஸூரியான வாழ்க்கையை வாழணும் அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். அதே சமயத்துல இங்க ஒரு ஹோட்டல் போறாங்கன்னா கூட சின்ன ஹோட்டல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப பெருசா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். பொதுவாகவே கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு பையனோ ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு நீங்க ரிஷப ராசியிலோ லக்னத்துல பிறந்த அவர்களை நீங்க பார்க்கும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தன்னை ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சுப்பாங்க. அவங்க கிட்ட அது மாயை அப்படின்னு சொன்னா கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆக அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் இந்த ரிஷப ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள். அதே போல இன்னைக்கு 12ஆம் இடத்துல குருவாகப்பட்டவர் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களோட ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப பயிற்சி ஆகும் போது அந்த குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கை கூடும், தைரியம் கூடும், உங்களோட சிந்தனைகள் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்களில் திருமண வயதில் உள்ள அந்த இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமே சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த 2024ஆம் வருடம். ஆக ரிஷப ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரிஷபம்னு வந்துட்டாலே பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக அம்மன் வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். அம்மனுக்கு நீங்க வாசனை திரவியம் புது வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க வாங்கி கொடுத்து அதை இல்ல நீங்களே பூஜை பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான வாசனை திரவியம்லாம் புது வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2024ஆம் வருடம் ரிஷப ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம்.